ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 17/1/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 3ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, கீழ்நோக்கு நாள், சிவராத்திரி, கரிநாள், உழவர் திருநாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மகர லக்னம், இருப்பு 4 நாழிகை 53 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 9:40 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று இரவு 10:51 மணி வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று பிற்பகல் 12:31 மணி வரை பத்திரை, அதன் பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திரோஷம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:40 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. கிருத்திகை, ரோகிணி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு சனிக்கிழமை. கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானை எள் தீபமேற்றி வழிபட சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக இன்றைக்கி சிவராத்திரி, சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அம்பாளையும் பார்வதி பரமேஸ்வரால் வணங்கி, அதே சமயம் நந்தீஸ்வரர், சண்டிகேஸ்வரர் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி உழவர் திருநாள். உழவர் இல்லைன்னாக்கா நமக்கு போஜனம் செய்கிறதுக்கு அரிசி இதெல்லாம் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி உழவர்களை பெருமைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி மாலை கொண்டு. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு எப்படி நீங்கள் அதேமாதிரி தான் இன்றைக்கும் அமைதியாக இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கும் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகர்பதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு நல்ல வரன் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். அதேபோல் குடும்பத்தினர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியை கொடுப்பார்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் என்ன சந்திராஷ்டமம் இருக்குது, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
அதேமாரி உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஏதாவது இந்த கவர்மெண்ட் டியூஸ் ஏதாவது இருந்ததுன்னா கரெக்டாக கட்டிடுங்கோ, இல்லைனா அதுவே பெரிய பிரச்சனையில் கொண்டு முடியும். அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் நளினமாக பேசுவது நல்லது. அதேபோல் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் டக்குன்னு முடியும். இன்றைக்கி சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். கல்வி பயில மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்றைக்கும் கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பகிரன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அப்படின்னாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக வேலை செஞ்சேன்னா ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அதேமாதிரி இன்றைக்கி ஒரு சிறு தூர ஆன்மீக பயணம் உங்களுக்கு அற்புதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கும் சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதே அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். அதேபோல் இன்னைக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பம் ஒன்றை எதிர்பார்க்கலாம். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்னைக்கு புதிய முதலீடுகளை பற்றிய எண்ணம் மேலோங்கும். கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகர்பதமாக இருக்கிறதுனால உடன்பிறப்புகளின் வழியில் சுப செய்தி ஒன்றை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மேலோங்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். உத்தியோக செல்லும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வினாடியாக கண்டிப்பாக அமையும். துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரொம்ப அற்புதமான நாள் தான் சொல்லணும். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உத்தியோகத்தில். அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் மேலோங்கும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் ஜென்மராசியில் தான் சந்திர பகவான் இருக்கார். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணியிருக்கார். இந்த சந்திர பகவானும் குரு பகவான் பார்க்குறார். அதனால் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி உத்தியோகம் அருமையாக இருக்கும். அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப திருப்திகரமாக செய்வீங்க. தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா உறவினர்களின் திடீர் வருகையால் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்கோ. மற்றபடி இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா யாருக்காவது குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான கும்பராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கும் குரு பகவான் அப்படியே இந்த சந்திர பகவான் அவதரிக்கிறார். எங்கே? உங்களோட லாபஸ்தானத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடிய விதத்தில் அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான மீன ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்காந்துட்டு குரு பகவானின் பார்வையை பார்த்துட்டு இருக்கார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி. இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா வேலை பளு அதிகமாகலாம் உறவினர்களின் திடீர் வருகையால். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் ஈட்டுவது
மீளுவதற்குன்றான வழி கண்டிப்பாக தெரியும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.